VVD தமிழர்களின் பாரம்பரியமிக்க VVD hair oil nature's gift பொன்வண்டு 50 years of expertise in detergent பொன்வண்டு matic detergent powder. இந்த லாக்டவுன் வேலை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது சார்? ஒரு நகைச்சுவா சொல்றாந்தா இப்படி இருந்துக்க வேண்டியதுதான். முதல்ல எனக்கு என்ன கேட்டாங்க, எம்ப்ளாயிஸ் அந்த மார்ச் மாதம் நெருங்கி வந்துச்சுன்னா அப்ரைசல் பீரியட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க எம்ப்ளாயிஸ் எப்படி நினைக்குன்னா பிஸ்னஸ் நடந்தால் தான் சம்பளம் வரும் அப்படிங்கிற சிந்தனைக்கு அவங்க மாறணும். ஒரு பாயிண்ட். இப்போ அதே இது பிஸ்னஸ் ஓனர்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கும், நம்ம எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு மெயினான ஒரு பாயிண்டாக இருக்கும். ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி இந்த ரெண்டு பெரிய நிறுவனங்கள்லேருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போது லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆல்ரெடி சில பல ஐடி கம்பெனிஸில் வேலை எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை நம்ம கேள்விப்படுறோம். இப்போ இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுங்க, 50% ஆட்களை வச்சு வேலை செய்யணும் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. 50% வேலையை வச்சு இது எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ காரில் ஒரு 4 டயர் இருக்குது, 4 சக்கரம் இருக்க வண்டியை ஓட்டுறீங்கன்னா 50% சக்கரத்தை வச்சு வண்டியை ஓட்டுங்கன்னு சொன்ன மாதிரி ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்ல பெருசா பேசிட்டு தெரியுறாங்க. ஐ டோன்ட் லைக் இட். ஏன் கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு விவசாயம் ஒரு நாட்டுக்கு தேவையோ அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் இந்தியாவை தூக்கி நிப்பாட்டுற விஷயம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா ஜாலியா வீட்டில் உட்காந்துட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு வேலை செய்யறது கிடையாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அந்த டைம் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா அந்த டைம்ல அவைலபிளா இருந்து ஒர்க் பண்ணணும். அதுதான். பாஸ் கிட்ட இருந்து மெசேஜ் இருந்தாலே பாதி பேர் பயப்படுறாங்க. பிஹைண்ட் இட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களோட விஜய் நவனித். இன்னைக்கு நம்மளோட ஹெச்ஆர் எக்ஸ்பர்ட் திரு நம்பிக்கை ராமா அவர்கள் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எங்களோட இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். பிஹைண்ட்ஸுக்கும் பிஹைண்ட்ஸோட நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சார். ஸோ இந்த லாக்டவுன் இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. லாக்டவுன் 4.0 இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. வேலை வாய்ப்பை வேலை இழந்தவங்க ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டைமில் இருக்காங்க. ஸோ இந்த வேலை ரிலேட்டடான விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட கேள்வி இந்த லாக்டவுன் வேலை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது சார்? என்ன மாதிரினா, வேலையில் இருக்கிறவங்களுக்கு சரி இல்லாதவங்களுக்கும் சரி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்னா கண்ணாபின்னா ஸ்ட்ரெஸ். ஒரு சிம்பிளாக சொல்கிறா இருந்தால், இப்போ எல்லாரும் முகத்திலேயே ஒரு மாஸ்கை போட்டாச்சு. ஒரு நகைச்சுவா சொல்றாந்தா இப்படி இருந்துக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில மக்கள் எப்படி இந்த எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னா, இருக்கிற ஜாபை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல எனக்கு என்ன கேட்டாங்க, எம்ப்ளாயிஸ் அந்த மார்ச் மாதம் நெருங்கி வந்துச்சுன்னா அப்ரைசல் பீரியட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கொஞ்சம் அப்ரைசல் வரணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக வேலை செய்கிற சமயம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக எந்த எம்ப்ளாயுமே ஒர்க் பண்ணாலும் கூட பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அப்ரைசல் மந்த் சகட் அப்படிங்கிறதுனால. ஆனால் ஒரு பீரியட் என்ன ஆகி போச்சு, லாக்டவுன் வருது, எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் ஆகுது, மக்கள் திங்கிங் சேஞ்ச் ஆகுது, பிஸ்னஸ் சேஞ்ச் ஆகுது. சரி, இருக்கிற ஜாப்பை பார்த்தா போதும்பா, ப்ரொமோஷனாக வேண்டாம், இருக்கிறத பார்த்துக்கலாம், இருந்தால் போதும், ஆஃபீஸ் ஒர்க் இருக்கா இருந்தால் போதும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இப்போ வந்துருச்சு. இது அட்வான்டேஜும் இல்லை, டிஸ்அட்வான்டேஜும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். கண்டிப்பாக சார். இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு எப்படா இந்த வேலையை விட்டு நம்மளை தூக்குவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. சில பேருக்கு என்ன அப்படின்னா, இந்த சம்பளம் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி அணுகுறீங்க சார்? எப்படி பார்க்குறீங்க இந்த சிச்சுவேஷனை? இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி 50-60 நாள் வீட்டில் இரு, விலகிரு, தனித்திரு, படுத்துரு, கவுந்துரு அப்படின்னு சொல்லிட்டோம். சரியா? இப்போ இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் எம்ப்ளாயி அப்படிங்கிற இந்த இடத்துல நான் ஒரு நடுநிலையாளனை இருந்து பார்க்க விரும்புகிறேன். ஹெச்ஆர் ஹேஸ் டு ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் மனித வளத்துறை அப்படின்னு வச்சாலும், வி ஆர் ஹெல்பிங் த பிஸ்னஸ், ஆல்சோ ஹெல்பிங் த எம்ப்ளாயி அப்படிங்கிற ஆங்கிளில் வச்சு பார்த்தான்னா, எம்ப்ளாயோட மன ஓட்டம் சம்பளம் வந்தால் போதும் அப்படிங்கிறதான் இருக்கும். ஆனால் அவங்க எம்ப்ளாயிஸ் எப்படி நினைக்குன்னா, பிஸ்னஸ் நடந்தால் தான் சம்பளம் வரும் அப்படிங்கிற சிந்தனைக்கு அவங்க மாறணும். ஒரு பாயிண்ட். இப்போ அதே இது பிஸ்னஸ் ஓனர்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கும், நம்ம எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு மெயினான ஒரு பாயிண்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு எப்படி கொலாபரேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதை நோக்கி ஒரு விஷயத்தை பார்த்தா தான் அது என்னங்கிறத நம்ம பார்க்க முடியும். பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக சார். இப்போது ஒரு ஆள் ஒரு 30,000 40,000 ரூபாய்க்குள்ளே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் இப்போ திடீர்னு அவருக்கு வேலை இல்லை திடீர்னு உங்களுக்கு சம்பளம் வராது அப்படின்னு சொல்கிறப்போ என்ன மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் போகிறாங்க? அண்ட் என்ன மாதிரியான ஒரு போஸ்ட் சிம்டமேட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறாங்க சார்? ஸ்ட்ரெஸ் லெவல் கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம நேற்றுக்கு வரைக்கும் இவ்வளோ செலவு பண்ணி பழகிட்டோம். திடீர்னு அது கட்டாது.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் த ரிப்போர்ட் இப்போ ஒரு 100 மில்லியன் ஜாப்ஸ் சார், அவ்வளோதான் 100 மில்லியன்ஸ் ஜாப் வந்து த்ரெட்டனில் இருக்குது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்கிறது. இப்போ வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சிஐங்கிற ஃபோரம் வந்து ஒரு பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி ஃபோரம். அவங்க ஒரு 200 சிஓ கிட்ட வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, போஸ்ட் லாக்டவுன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேயோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சிஇஓஸ் அபவுட் 30 to 50% ஜாப் லாஸஸ் இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 3 டைப் ஆஃப் திங்ஸ் வந்து வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வேலையை விட்டு அனுப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பே கட் பார்த்தீங்கன்னா 35 to 50% பே கட் வந்துடும். டாப் பொசிஷனில் இருப்பாங்க இல்லையா, 1 lakh மேலே சேலரி வாங்குறவங்களுக்கு தான் முதல்ல கட்டு நடக்கும். சரிங்களா? நியூ ரெக்ரூட்மெண்ட் இருக்காரு, ஆஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நடந்தே ஆகணும். ஏன்னா வேற வழி கிடையாது. பிஸ்னஸ் வந்து ரன் ஆகணும். பார்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 30-40 வாங்குறவனுக்கு அவன் மைண்ட் செட் வந்து ஐயோ நம்ம இவ்வளோதான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஃபியர் இருக்கும். தன்னுடைய தேவைகளை குறைத்து வாழ்வதற்காக பழகி கொள்ள வேண்டும். இது வந்து எங்கேயுமே இதுவரைக்கும் சரித்திரத்தில் நடந்துடாத ஒரு மிகப்பெரிய லாக்டவுன் அக்ராஸ் தி வேர்ல்டு. இதில் நான் கவர்மெண்ட்டை குறை சொல்றதுக்கும் சரி வரல, மக்கள் தனிப்பட்ட யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. பொதுவாக சேர்ந்து என்ன முடிவு எடுக்கணும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணுனா எப்படி பண்ணலாங்கிறத பொறுத்து நம்ம பார்க்கணும், சிந்தனை பண்ணணும். இதை பொறுத்து ஒரு ஹெச்ஆர் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது இப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். சப்போஸிங்லி காலேஜுக்கு வந்து சில பேர் வந்து ப்ராமிசஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த கம்பெனிஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குது சார்? சார் ரொம்ப மோசமாக இருக்கு நவநீத். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வேர்ல்டு வந்து இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனாங்கிற மாதிரி போயிடும். பார்த்துக்கோங்க. பிசி பிஃபோர் கிறிஸ்டி ஏசிங்கிற மாதிரி போயிடும். இப்போ வந்து ஆஃப்டர் கொரோனா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து அடாப்ஷன் இஸ் த ஒன்லி கீ. எப்படி நம்ம இந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணிக்க போகிறோங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, தக்கன வாழமா ஒரு உண்ட கரெக்டான தமிழ் வரல. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ங்கிறது சர்வைவல் ஆஃப் த குயிக்கஸ்ட்னு நான் சொல்லுவேன். யார் விரைவாக முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஃபிட்டஸ்ட்ங்கிற தகுதியான மக்கள் வந்து இடத்தை பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், சர்வைவல் ஆஃப் த குயிக்கஸ்ட், யார் குயிக்காக செயல்படுறாங்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். வேலை அப்படிங்கிற சிந்தனையிலேருந்து நான் தனியாக என்ன பண்ண முடியும், என்னுடைய ஸ்கில்லை வச்சு என்ன பண்ண முடியும். ஏன் அதுக்கு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் அஃபெக்டட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாப் மார்க்கெட்டே முதல் இண்டஸ்ட்ரியே ஹையரிங் இண்டஸ்ட்ரி தான். ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்ட்லாம் இருப்பாங்க. பாவம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. ஒவ்வொருத்தர் கதையும் கண்ணீர் கதையாக இருக்கும். இருப்பாங்க, விசா ப்ராசிங்ல இருந்திருக்கும், பாதி கட்டாயிருக்கும், ஏகப்பட்ட இது. அவங்க காசு வாங்கியிருப்பாங்க, டாக்ஸஸ் நடந்திருக்கும், சொன்ன வார்த்தையை நம்ம காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் செக்மெண்ட். ஓகே, நீங்கள் போயிட்டு ஒரு ஜவுளி கடையிலேயே புதுசாக ட்ரெஸ் எடுக்கணும் விரும்பவே மாட்டீங்க. கொரோனா இது இருக்குமா அந்த மாதிரி திங்கிங்ல இருக்கும். பயப்படுவோம். நம்ம முந்தி ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுவானா இப்போ யோசிப்போம். இருக்கிற ட்ரெஸ்ஸே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். மேலே மட்டும் ஒரு ட்ரெஸ் பட்டா போதும் இல்லையா, கிளை எப்படி அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்ல இருக்காங்க. அப்புறம் டிராவல் இண்டஸ்ட்ரி செம அடி, டூரிசம் அடி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அவ்வளோ. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சொல்லவே இல்லை. 5 ஸ்டார் ஹோட்டல் சும்மா தேமேன் இருக்கு. அதோட 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் எங்கேருந்து கொடுக்குறது சொல்லுங்க? எவ்வளோ பெரிய ஓனராக தான் கஷ்டம். ஆட்டோமேட்டிவ், சினிமா, லாஜிஸ்டிக், லக்ஸரி ஆகட்டும், ஆயில் அண்ட் கேஸ் ஆகட்டும், ஈவென்ட்ஸ், கான்ஃபரன்ஸ் எல்லாமே சுத்தமா கிடையாது. எங்க ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா, என்னென்ன இண்டஸ்ட்ரி பூமிங்ல இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். எங்க டார்கெட் பண்ணும்? டிஜிட்டல் மீடியா வந்து பூமிங். இப்போ நீங்க டிஜிட்டலா தான் நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரி. உலகமே இந்தியாவை பார்க்குது இல்லையா. நமக்கு வந்து அந்த ஹெச்சிஎல் அந்த பர்டிகுலர் மெடிசன் வந்து இந்தியாவில் இருக்கும்போது மொத்த உலகம் நம்மளை பார்த்துச்சு. ஏன்னா ஃபார்மா ரியலி பூமிங் அட் இந்தியா. அண்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி அதுவும் பூமிங் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வந்து கிக் எக்கானமின்னு சொல்லுவாங்க. கிக் எக்கானமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஊபர் மாதிரி எப்படின்னா, அதாவது அவங்களுக்கு ஓனராக இருக்க மாட்டாங்க. ஐ மீன் வண்டியெல்லாம் இருக்காது, அதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஜொமேட்டோ அந்த மாதிரி. அதாவது டாஸ்க்கு பெர் மாச சம்பளம் அப்படிங்கிறது மாதிரி என்ன வேலை செய்றீங்களோ அதுக்கு மட்டும் கூலிங்கிற ஸ்டைல போகும். சம்பளங்கிற கான்செப்ட் போய் டாஸ்க் பெர் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு அந்த இண்டஸ்ட்ரி மூவ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ நோபடி இன் பேரோல், பட் யூ வில் பி பெய்ட் பேஸ்ட் ஆன் யுவர் ஒர்க். அந்த மாதிரி மாறிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எசென்சியல் சர்வீசஸ். மழை பெஞ்சாலும் புயல் அடிச்சாலும் எது நடந்தாலும் எசென்ஸ் சர்வீஸ் வேலை இருக்கு. அதை சில பேர் டார்கெட் பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹோம் கார்டனிங், வீட்டுக்குள்ளேயே மரம் வளர்த்து, செடி வளர்த்து, காய்கறி வளர்த்து சத்தா வாழ்றதுக்கு என்ன அப்படிங்கறத நோக்கி போகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கோச்சிங், டீச்சிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஜூம் காலா தான் இருக்கு. ஜூம்லாம் டிராஃபிக் ஜாம் பயங்கரமா இருக்கு. அந்த அளவுக்கு யாரெல்லாம் இந்த ஃபீல்டு இருக்க ட்ரைனிங் ஃபீல்டு இருக்காங்களா ஜூம் தான் இருக்காங்க. ஃப்ரீயா கொடுத்து மக்களை அட்ராக்ட் பண்றாங்க, நிறைய போயிட்டு இருக்கு. அப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான பிசினஸ், அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, இன்சூரன்ஸ், எஸ் எப்போதும் அது ஒரு லைஃப் இருக்கு. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி,
அப்புறம் நெட்வொர்க்கிங் ஆகட்டும், வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஆன்லைன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ், ஐஓடி, மிஷின் லேர்னிங், ஏஐ, இந்த மாதிரி ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ தேமேட் இல்லாம நான் அடுத்து எங்க பயணம் செய்யணும் அப்படிங்கிற சிந்தனையை மக்கள், இந்த எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்க வந்து யோசிச்சே ஆகணும். பார்த்துக்கோங்க நவநீத். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி இந்த 2 பெரிய நிறுவனங்கள்லேருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இப்போது வந்து லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இதே நிலைமை வந்து நாளைக்கு ஒரு ஐடி கம்பெனிக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சில பல ஐடி கம்பெனிஸில் வேலை எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை நம்ம கேள்விப்படுறோம். இந்த லே ஆஃப் பண்ணும்போது இந்த டைமில் ஸ்பெசிஃபிக்காக மக்கள் என்ன மாதிரி விஷயத்தை அண்டர்கோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? லே ஆஃப் வந்து இந்த லாட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் முதல்ல வரும், சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறதுங்கிறது சிந்தனை வரும், ஃபியர் வரும், ஐ மீன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாவாங்க, ஃபெட்டிக் ஆகும். அடுத்து என்ன பண்ணுங்கிற யோசனை வரும். இதில் எங்கே கொண்டு முடியும்னா, எனக்கு என்ன ஃபியர், பர்சனலாக ஒரு மனுஷனாக எனக்கு என்ன ஃபியர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நிறைய வேலைவாய்ப்பு குறையிறதுனால வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்க போகுது. அதோட விளைவுகள் பயங்கரமானதாக இருக்கும்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். வேலையில்லா திண்டாட்டம் அதிகமானால் இல்லாதவன் இருக்கிறவன்ட்ட பிடுங்கி சாப்பிட பார்ப்பான். கொலை குற்றங்கள் அதிகரிக்கும், கொள்ளை அதிகரிக்கும். அதுக்காக என்ன பண்ணுங்கிறதெல்லாம் அரசாங்கம் முன்கூட்டியே ரெடி பண்ணி பார்க்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஜாப் கொடுத்துட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வறட்சை வந்து மொத்த பேர் போயிட்டாங்க. இப்போ யாரை வச்சு வேலை செய்யறது? இப்போ இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுங்க, 50% ஆட்களை வச்சு வேலை செய்யணும்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. 50% வேலையை வச்சு இது எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ வந்து கார்ல ஒரு 4 டயர் இருக்கு, 4 சக்கரம் இருக்க வண்டியை ஓட்டுறீங்கன்னா 50% சக்கரத்தை வச்சு வண்டியை ஓட்டுங்கன்னு சொன்ன மாதிரி. ஒரு ஐ மீன் எப்படி ஓட்டுவீங்க சொல்லுங்க? 2 டயர் வச்சு ஓட்டுவீங்களா நீங்க? இண்டஸ்ட்ரியில வந்து 4mm கான்செப்ட்ல வச்சிருப்பாங்க. மேன் மேட் மெஷின் எல்லாத்துக்குமே ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை பண்ணினாதான் இது பண்ண முடியும். ப்ராசஸ் சிஸ்டம் அதெல்லாம் இருக்கு. அதுல 50% வச்சு நம்ம ஓட்ட முடியாது. ஸோ அப்படி இருக்கச்ச லாஜிக்கலா திங்க் பண்ணும். லாஜிக்கல்னா எப்படி பண்ணும்? இதுல இருந்து கொரோனா அப்படிங்கிறலாம் பயம் எல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்ப கொரோனாவோட வாழ பழகுவது எப்படி அப்படின்னு பார்க்கணும். லிவ் வித் கொரோனா சேஃப்லி அப்படிங்கிற ஸ்டைல மக்களுக்கு எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இண்டஸ்ட்ரிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் இண்டஸ்ட்ரி ஏழும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்ல பெருசா பேசிட்டு தெரியுறாங்க. ஐ டோன்ட் லைக் இட். ஏன் கேட்டீங்கன்னா, எத்தனை பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவீங்க? எத்தனை இண்டஸ்ட்ரி தெரியுமா? எப்படி ஒரு விவசாயம் ஒரு நாட்டுக்கு தேவையோ அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் இந்தியாவை தூக்கி நிப்பாட்டுற விஷயம். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த ஐடி முடிச்சவன் இது பண்ணவன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க போய் வேலை செய்யறாங்க? ஏசி ஹால்ல உட்காந்துட்டு வேலை செய்யற ஸ்டைல தான் போவாங்க. திங்கிங் ஜாப் அவங்க ரோல் பாத்தீங்கன்னா. ஆனா அங்க யாருக்கு வேலை கிடைக்கும்? நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும். ஐ மீன் ரைட் ஆர் ராங்? கண்டிப்பா சார், ரைட். ஸோ இப்ப இதே இது பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் தான். அவன் என்ன படிச்சிருக்கான் படிக்கல எல்லா தகுதி உள்ளவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கறது பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் தான். அப்ப ஒரு ஏரியா இருக்கு, அங்க ஒரு தொழிற்சாலை வந்துச்சுன்னா எல்லா விதமான மக்களும் பயன்பாடு அடைவாங்க. ஐடி இண்டஸ்ட்ரி வச்சு எல்லா மக்களும் பயன்பாடு அடைய மாட்டாங்க. எங்க அண்ணா யூனிவர்சிட்டிலயும் அந்த யூனிவர்சிட்டிலயும் படிச்சு நிறைய மார்க் எடுத்தவன் தான் அங்க வந்து விழுவான். ரைட்டா? இனி நோ மோர் ஐடி. அவங்க உட்காந்து வீட்லயே உட்காந்து வேலை பண்ணிட்டு போயிடலாம். நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் நிறைய வரணும். அது கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணாதான் இந்த பிரச்சனைகள்லாம் மாறும். பார்த்துக்கோங்க நவநீத். கண்டிப்பாக சார். அதே மாதிரி இப்போ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி நம்ம பேசினோம். நிறைய கம்பெனிஸில் வந்து இப்போ நம்ம டிசிஎஸ் போன்ற முன்னணி நிறுவனங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2021 மிட் வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்னென்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ரொம்ப ஈஸியாக கன்வென்ஷனலாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் பேசுகிறாங்க. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன? அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்க்கெலாம் இது எப்படிப்பட்ட ஒரு ஃபேஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? மேனுஃபேக்சரிங் செக்டரை பொறுத்த மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சாத்தியமே இல்லை. மேனுஃபேக்சரிங் ப்ரொடியூசிங் சம்திங், ஓகே. வேணா டாப் லெவல்ல இருக்கிறவங்க கன்சல்டன்ட் பண்றவங்க வீட்டில் உட்காந்து கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கலாம், ஸ்கைப் காலில் பேசலாம், ஜூம் காலில் பேசலாம், அப்படி பேசிட்டு போயிடலாம். ஐடி இண்டஸ்ட்ரி சாத்தியம். ஏன்னா இட் இஸ் டெக்னோ சேவி இண்டஸ்ட்ரி, ஓகே. தட் இஸ் சாத்தியம் தான். நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொன்னேன் உங்ககிட்ட, இந்த அடாப்டிவ் அப்படின்னு சொன்னேன். அடாப்ட் பண்ணும் இந்த கல்ச்சருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா ஜாலியாக வீட்டில் உட்காந்துட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு வேலை செய்யறது கிடையாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் அவைலபிளாக இருந்து ஒர்க் பண்ணணும், அதுதான். ரைட்டுங்களா? வீட்டில் உட்காந்து வீட்டு வேலையை செஞ்சுட்டு நான் ஆஃபீஸ் வேலையை பார்க்குறேங்கிறது அர்த்தம் கிடையாது. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து ஒரு ஆஃபீஸில் கிடைக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கிடைக்கவே கிடைக்காது. பிகாஸ் இந்த கம்பெனியில் வந்து ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் சைட் தான். ஒரு பர்டிகுலர் ஒர்க்னா ஒர்க் மட்டும் தான் பண்ண முடியும். சில பேர் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணும்போது லாகின் கொடுத்து அது வழியாக உட்காந்து ஒர்க் பண்ண சொன்னால் ரைட், ஓகே, தட் இஸ் டிஃப்ரெண்ட். எல்லாம் நெட்டு கனெக்ட் ஆகலை, சர்வர் டிலே ஆகிடுச்சு, சர்வர் போயிடுச்சு, சர்வர் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இதில் வரும். பார்த்துக்கோங்க சார். தேர் ஷுட் பி டிசிப்ளின் ஹேஸ் டு பி எஜுகேட்டட் அண்ட் பீப்புள் ஷுட் ரெடி டு லேர்ன் அடாப்ட் கல்ச்சர், நியூ கல்ச்சர்.
ஹவ் ஐ எம் கோயிங் டு சப்போர்ட் த கம்பெனிங்கிற ஸ்டைலில் வந்து திங்கிங் மாறணும். இந்த திங்கிங் மாறினா மட்டும்தான் அடுத்த லெவல் போக முடியும். அது தனியும் அப்படியே ஒரு ஸ்லோ டவுனில் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக சார். இப்போ வேலை இழந்தவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசுனா நீங்கள் திரும்ப ஸ்ட்ரெஸ், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் வந்து உண்மையிலே பெரிய ஸ்ட்ரெஸ் தாங்க. இது யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லை. இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஓனர்கிட்ட வேலை செய்கிறீங்கிறத பொறுத்து உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல். நான் ஒரு எம்ப்ளாயி அடிப்படை லெவலில் பார்க்குறேன். என் பாஸுக்கு எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, நான் ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயி. ஓகே, எம்ப்ளாயின்னு போனால் இன்னும் நான் டீப்பாக பேசுவேன், அது இன்னொரு தனி ப்ரோக்ராமே வச்சுக்கலாம். இப்படி பார்க்கும்போது பாஸ் கிட்ட என்ன மாதிரி பாஸ் கிட்ட வேலை செய்கிறேன். உங்கள் பாஸ் வந்து ரைட்டு ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு, பிஸ்னஸ் இப்படி ஆகிப்போச்சு, லாஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட ஒரு 500 பேர் வேலை செய்கிறாங்களே, இந்த 500 பேரையும் பாதுகாத்து எப்படியாவது கொண்டு போகணும் அடுத்த லெவலுக்கு அப்படின்னு நினைக்கிற பாஸாக இருந்தால் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மி. ஓகேவா? நல்ல பாஸு. ஏன்னா அவர்கிட்ட மணி இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படியா கொண்டு போயிடலாம். உங்ககிட்டே வந்து நிற்பார், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுவார். தட் இஸ் கைண்ட் ஆஃப் கொலாபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் இருக்கிற பாஸாக இருப்பார். சரிங்க, எங்கள் பேயை கொஞ்சம் குறைச்சிக்கலாமா அப்படின்னு உங்ககிட்டே கேட்பார். நீங்கள் எல்லாம் ஓகேமே. அப்போ எல்லாம் ஒரு டீமாக செயல்பட்டு அந்த நிறுவனத்தை அடுத்த லெவல் கொண்டு போகிற ஒரு சிஸ்டம், அந்த ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட், அமேசிங். நம்ம அதுக்கு சல்யூட் பண்ணலாம். ஓகே. ரெண்டாவது டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு, இதான் சாக்கு, மிச்சத்தெல்லாம் சொல்லிட்டு அப்படிங்கிற டைப்பில் இருக்கிற பிஸ்னஸ் ஓனர் உங்கள் பாஸாக போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்கள் பாஸ் கூட கேட்டுட்டு இருந்துட்டு போகிறாரு, தப்பாக நினச்சிக்காம. ஓகே ஓகே. அந்த மாதிரி இருக்கிற பாஸ்கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகும்? இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோட ஓவர் ஹெட்ஸை சரி பண்ணுறதுக்கு எந்த ஹெட்ஸ் எல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பாரு. பிஸ்னஸ் ஓவர் ஹெட்டை எனக்கு மேனேஜ் பண்ணி ஆகணும், கேஷ் ஃப்ளோ வேணும், எனக்கு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? ஒரு மெசேஜ் போடுவார். பாஸ் கிட்ட இருந்து மெசேஜ் இருந்தாலே பாதி பேர் பயப்படுறாங்க. பெரிய லெவலில் ஐ எம் டீலிங் வித் மெனி பீப்புள். ஓகே, டீலிங் வித் மெனி பிஸ்னஸ் பீப்புள் ஆல்சோ. இப்போ பாஸ் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, ராமா என்ன பண்ணலாம், என்ன மெசேஜ் போட்டிருக்காரு, இந்த மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து COVID-19 ஆயிடுச்சு, கம்பெனி வந்து அடுத்து கொண்டு போறதுக்கு வாட் இஸ் யுவர் ஐடியா, கேன் வி கட் டவுன்? அவங்ககிட்டே கேள்வி கேட்கறது. அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே உங்களுக்கு தெரியாம போறது. இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. இது ஒரு சாதகமா பயன்படுத்தி கட் பண்ணக்கூடிய பாஸா இருந்தா நிலைமை ரொம்ப மோசம். நான் என்ன சொல்றேன், எம்ப்ளாய்மெண்ட் லெவலையும் சில சேஞ்சஸ் கொண்டு வரணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் எம்ப்ளாயி என்கிட்ட வேலை தவிர சேர வேற எங்கேயும் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையை விட்டுட்டு, ஏன் எம்ப்ளாய்க்கு சில ஸ்கில்லை நான் கொடுக்குறேன். let them develop some skills. I am allowing them to work on their own in some other இது ஆல்சோ. எப்படின்னா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட I should be allowed to work on some other things based on my skill. எனக்கு இன்னொரு ஏர்னிங் பொட்டன்ஷியல், ஒரு வருமானத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காம அடிஷனலா ஒரு வருமானம் வர்றதுக்கு இண்டஸ்ட்ரி அலோவ் பண்ணி ஆக வேண்டிய தருணம், சிந்திக்க வேண்டிய தருணம். லாலே சேஞ்ச் கொண்டு வரணும். நீங்க உங்க ஆஃபர் லெட்டர்ல சைன் பண்ணிருப்பீங்க, இங்க மட்டும் தான் வேலை செய்யற, எங்கேயும் பண்ணக்கூடாது. இங்க கம்பெனில வேலை செஞ்சுட்டு கம்பெனிக்கு துரோகம் பண்ணா அது ரொம்ப தப்பு. கம்பெனி வேலையை இன்னொரு இடத்துக்கு செஞ்சு கொடுத்து பண்ணாலும் அது அந்த மாதிரி பண்ணாலும் அது ரொம்ப தப்பு. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஆனால் கம்பெனி சம்மந்தம் இல்லாமல் எனக்கு ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கில்லை வச்சு அவன் வேலை செய்யறதுக்கு அலோவ் பண்ணா இந்த மாதிரி பிரச்சனையை தப்பிச்சுக்குவான். சேவிங்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வரணும். பிஎஃப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த மாதிரி சமயத்துல பிஎஃபோட நீடு எல்லாத்துக்கும் தெரியும். சேவிங்ஸ் கல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சாதான் இந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வெளியில வர முடியும். நம்ம பாஸை பொறுத்து, நம்ம பிசினஸை பொறுத்து, நம்ம கம்பெனியை பொறுத்து நம்முடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ங்கிறது இல்லை கனெக்ட் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். பார்த்துக்கோங்க. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நீங்கள் சொன்னீங்க ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. இந்த ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட்டுங்கிறது இந்த கொரோனா லாக்டவுனில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறீங்க? மக்கள் அதை எவ்வளோ ப்ரோஆக்டிவாக கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின் நவநீத். இதை தான் நான் வந்து தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு நானுமே நிறைய ஜூம் கால் இதெல்லாம் மக்கள் சொல்கிறேன், ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம். இப்போ ஃபியூச்சர் ஸ்கில் என்ன ஸ்கில் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 2020 இருக்கிறோம், லாக்டவுனில் இருக்கிறோம். போஸ்ட் கொரோனா எப்படி இண்டஸ்ட்ரி மாற போகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். என்னென்ன இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆயிருக்கு, என்னென்ன இண்டஸ்ட்ரி வந்து மூவ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம். நான் ஒரு எம்ப்ளாயே இருக்கிறேன். இந்த ஓட்டத்தை நான் ஓடி ஆகணும். ஓடுற குதிரை தான் ஜெயிக்கிற குதிரையாக இருக்கும், ரைட்? அப்போ நான் இதுக்கு பாட்டு நான் ஓய்வு எடுக்கிற குதிரையை ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, என் லைஃப் அவ்வளோதான் ஸ்பாயில் ஆகிடும். நான் ஸ்ட்ரெஸ் பேசி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே தான் நான் கடந்துட்டு இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? என்னையை நான் எக்யூப் பண்ணணும். ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் கூட ஒரு வாரத்துக்கு ஒருக்க அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஒரு மைக்ரோசாஃப்ட் நீங்க சிஸ்டம் வச்சா கூட எடுத்தோட ஓடு அப்டேட் ஆகிட்டே இருக்கு. until unless you are updating yourself you will be outdated, right? அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏன் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஒரு 7 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்க. ஒரு 7 இம்பார்ட்டன்ட் ஸ்கில், top 7 important skill to survey in the upcoming post COVID-19 job marketல வந்து சர்வே பண்ணணும்னா ஒரு டாப் 7 ஸ்கில் சொல்ல போறாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 7th இருந்து ஆரம்பிக்கும். 7வது ஸ்கில்ல இருந்து ஆரம்பிப்போம். அது வந்து சாஃப்ட் ஸ்கில். காமனா என்ன சாஃப்ட் ஸ்கில்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சார் நீங்க நினைக்கலாம்.
அதாவது அதை ஒரு ஒரு கம்பைன் பண்ணி சொல்லிடுறேன். கம்யூனிகேஷன், டீம் ஒர்க், இன்டர்பர்சனல் ஸ்கில் எல்லாம் சேர்ந்து சாஃப்ட் ஸ்கில் சொல்லுவோம். அது சாஃப்ட் ஸ்கில் சொல்றேன், அதுதான் ரொம்ப கஷ்டமான ஸ்கில், ஹார்ட் டு ஏர்ன். ஒருத்தர் நல்லா கம்யூனிகேட் பண்ண வைக்க ரொம்ப கஷ்டம். கம்யூனிகேட்னா பேசுறது இல்லை, எதை பேசணும், எப்படி பேசணும், யார் கூட கம்யூனிகேட் பண்ணணும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சாஃப்ட் ஸ்கில். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ, எமோஷனல் கோஷன். ஒரு விஷயத்தை எமோஷனலா அணுகக்கூடிய மெத்தட், எம்பத்தட்டிக்கலி அண்ட் சிம்பத்தட்டிக்கலி அணுகக்கூடிய ஒரு மெத்தடை வந்து எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். EQ வந்து ஹை லெவலில் கொண்டு வரணும். அப்பதான் இனி வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியும். ஐயோ ஜாப் ஆயிடுச்சுன்னு போயிட்டு வேற மாதிரி டெசிஷன் எடுக்கக்கூடிய லெவலுக்கு போகக்கூடிய ஸ்ட்ரெஸ் சொன்னீங்க இல்லையா, அப்படி போயிடக்கூடிய லெவலுக்கு வரக்கூடாது. EQ ஸ்கில் வந்து எஜுகேட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடாப்டிங் த சேஞ்ச், தட் இஸ் 5th நம்பர் வந்து அடாப்டிங் சேஞ்ச். என்ன இந்த சேஞ்சுக்கு நான் எப்படி அடாப்ட் பண்ணிக்க போறேன்? இப்போ புதுசா ஒரு மெஷின் கொண்டு வந்து இறக்குறாங்க, இந்த மெஷின் முடிஞ்சு போச்சு, எப்பா அவ்வளவுதான், இந்த மெத்தட்ல நம்ம எங்க போறோம்னா ஐயோ மிஷின் போச்சு அப்படின்லாம் பாத்தீங்கன்னா ஓசூர் பக்கம்லாம் சில பிளான்ட்ல எல்லாம் புது மிஷின் வந்தாலே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில சிகப்பு கொடியெல்லாம் வச்சுட்டு சில பேர் என்ன திட்ட கூட செய்யலாம், அதை ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட். ஓகே, பட் they should understand the situation, they should adopt the change, they should ready to adopt the change and help the industry. That way only they can develop the business. அடுத்து டெக் சேவியர், நாலாவது பாத்தீங்கன்னா டெக் சேவி. என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அதெல்லாம் நம்ம கத்துக்கணும், கத்துக்கிட்டு எக்யூப் பண்ணிட்டு ரெடியா இருக்கணும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டேட்டா நாலேஜ், ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கக்கூடிய நாலேஜ் இருக்கணும், அதுக்கு நம்ம தயார்படுத்தணும். இப்ப நிறைய காலேஜஸ் எல்லாம் போறோம், நிறைய காலேஜஸ்ல கெஸ்டா கூப்பிடுவாங்க, கம்பெனியில கெஸ்டா கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. அப்பெல்லாம் போயிட்டு சில குறிப்பிட்ட விஷயங்களை பார்க்கும்போது இதுல இருக்காது. தேவைன்னு வெறுமனையா புக்கை படிச்சுட்டு வந்து முன்னால வந்து நிற்பாங்க. எத்தனையோ இன்டர்வியூ நம்ம எடுக்கிறோம், அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து நமக்கு ஃபால்ஸ் வேர்ட்ஸ் வருது, அவாய்ட் பண்ணிக்காங்க, ஒண்ணுமே யூஸ் ஆக போறது இல்லை. சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து நமக்கு வந்து சில விஷயங்களை கல்லூரிகள் அந்த அவங்க கத்துக் கொடுக்குற விஷயங்கள்ல அந்த சிலபஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி ஹாஸ் டு அடாப்ட் சம் நியூ ஸ்கில். மெயினா பாத்தீங்கன்னா அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 7ல செகண்ட் இம்பார்ட்டன்ட் கிரியேட்டிவிட்டி. உங்க இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எங்க இண்டஸ்ட்ரி ஆகட்டும், கிரியேட்டிவா ஒருத்தன் திங்க் பண்ணா நமக்கு வேலை இருக்குங்க. If you are a creative person, if you are bringing out something new in the universe அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு எக்யூப் பண்ணும். அப்புறம் டாப் நம்பர் 1 ஸ்கில் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம், செல்ஃப் லேர்னிங். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நானே ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். டிவிலையோ யூடியூப்லயோ மற்ற சேனல்லையோ போயிட்டு ஒரு விஷயத்த கத்துக்கிறது, இல்லைன்னா சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்டை கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஒரு விஷயத்த கத்துக்கிறது, அவங்க கிட்ட கத்துக்கிட்ட விஷயத்த தானே உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி அதை ஃபர்தரா டெவலப் பண்ண செல்ஃப் லேர்னிங்கிற ஸ்கில் வந்து எல்லாரும் அடாப்ட் பண்ணி, இல்லை பாஸ் வரணும், இல்லைன்னா இல்லை என்ன டீச்சர் வரணும், நீங்க ப்ரொஃபஸர் வந்தா தான் கத்துக்குவேன் அப்படிலாம் இல்லாம செல்ஃப் லேர்னிங் ஸ்கில் இருக்கணும். இப்படி டாப் 7 இந்த ஸ்கில் 7 ஸ்கில்லும் அடாப்ட் பண்றவங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை. நான் என்ன மாத்திக்க மாட்டேன்னு சொல்றவனுக்கு தான் பிரச்சனை. நான் மாத்திக்க தயாரா இருக்கேன், என்னை எக்யூப் பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்றவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் கூவ வேண்டிய அவசியம் இல்லை. கூல கும்பிட போட்டு வேலை செஞ்சும் கூட இப்ப வாயை மூடிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப போயிட்டு இருக்கு. அப்ப நான் பண்ண வேண்டியது ஃபியூச்சருக்கு என்ன எக்யூப் பண்ணிக்கணும். இஃப் ஐ எம் நாட் ஸ்கில்லிங் மை செல்ஃப், that means S ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, SKILL S ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா KILL. if you are not skilling yourself, you are killing yourself அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா சார். இது கூட இன்னொரு கேள்வி வருது. ஒரு HR எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் கவுன்சிலிங் சொன்னால் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லுவீங்க? இந்த சிச்சுவேஷனில் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? நான் வந்து கவுன்சிலிங்கிற ஆஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் வந்து கோச், என்னை எப்படி சொல்லுவாங்கன்னா லைஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கோச், கேரியர் கோச்சிங் அந்த மாதிரி நம்மளை சொல்லுவாங்க. இப்போ எங்கிட்ட வந்து ஒரு நிறைய பேர் கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைமில் அடுத்து ஜாப் எப்படி போகலாம் அப்படிங்கும் போது ஐ வில் ஆஸ்க் சம் வெரி ஃபியூ கொஸ்டின். இப்போ நீங்களே இருக்கீங்க அப்படின்னா, நவநீத் இருக்காருன்னா, நவநீத் தான் எனக்கு முன்னால் இருக்காருன்னா, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், வாட் யூ வாண்ட் டு பிகம், நீங்கள் என்னவா ஆக விரும்புகிறீங்க அப்படின்னு அவங்களோட டீப் திங்கிங் லெவலுக்கு கொண்டு போகிறது. முதல்ல அவங்கள பேச வைப்போம், அவங்கள என்ன பிரச்சனைகளாக பேசி முடிப்பாங்க. அடுத்து ஒரு கேள்வியை நாங்கள் கேட்போம். எங்கள் கேள்விகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து உங்கள் உணர்வுகளை தூண்டி விடக்கூடிய, அதாவது உங்களுக்கு உள்ள உறங்கி கொண்டிருக்கின்ற உங்களுடைய கோல், லட்சியம், அதெல்லாம் சார்ந்த விஷயங்களை எழுப்பி விடுகிற ஒரு கொஸ்டினாக நாங்கள் அமைப்போம். அந்த கொஸ்டின் உங்களுக்கு போகும்போது உங்களுடைய அபரிதமான யுவர் பொட்டன்ஷியல் பி அது வந்து வெளியில வரும். அப்போ யுவர் திங்கிங், உங்கள் மைண்டை வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றுவோம். இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்குள்ள மாத்திட்டோம்னா யூ வில் பி வெரி பாசிட்டிவ். நாட் கொரோனா பாசிட்டிவ் கிடையாது, ஐ எம் திங்கிங் அபவுட், யூ வில் பி வெரி பாசிட்டிவ் அண்ட் யுவர் திங்கிங் வில் பி வெரி ஸ்ட்ராங்.
யார் எண்ணங்களை மேம்படுத்தி வைக்கிறார்கள் அவர்கள் எதையும் வெற்றி கொள்வார்கள். அத்தகைய எண்ணங்களை செதுக்குவது, அத்தகைய எண்ணங்களை அவர்களை கொண்டு செல்வது எங்கள் பணி. மற்றது நீங்களே பண்ணிக்கோங்க. யாருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. யாருமே யாருக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. ஆனா எல்லாத்துக்கும் தேவை மோட்டிவேஷன்ங்கிறது தேவை. யாராவது ஒருத்தர் தட்டி விடணும். கரெக்டா தான் போயிட்டு இருக்காரு, ராஜா நீ வாடா, நீ வந்துடுவடா, ஜெயிச்சிருவடா, நீ தான்டா லைஃப்ல வாடா, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாடா அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருக்கு இல்லையா? அந்த உந்துதல் வேலையை தான் நாங்க ஒரு மெத்தடாலஜி வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதை பண்ணனால கண்டிப்பா யாரா இருந்தாலும் சக்சஸ் முடியும் லைஃப்ல. இதனால உறங்கி போக தேவை கிடையாது, உடைஞ்சு போக தேவை கிடையாது. கண்டிப்பா சார். சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இந்த கொரோனா கற்றுக் கொடுத்த பாடம் என்ன சார்? கொரோனா கற்றுக் கொடுத்த பாடம் எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, திரும்பவும் நக்கலா ஆரம்பிச்சேன், அதே தான் சொல்றேன். ஒரு எல்லாத்துக்கும் மாஸ்க் கொடுத்துட்டாங்க, எப்படி இருங்க, ரொம்ப பந்தா விட்டுட்டு இருக்காதீங்க, புதுசா விஷயங்களை கத்துக்கோங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இனி கிடையாது, சர்வைவல் ஆஃப் த குயிக்கஸ்ட். யார் விரைவாக தனது திறமைகளை வளர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளே, கொரோனாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை வெற்றி கொண்டு வீறு கொண்டு அது சென்று கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தான் வேண்டும், அத்தகையவர்கள் தான் நாட்டை வழிநடத்துவார்கள். குப்புற படுத்துக்கிட்டு உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா வாழ்க்கை வீணா போயிடும். நமக்கு வேண்டியது லட்சியம் மிக்க நபர்கள், லட்சியமிக்க சிந்தனைகள், அதற்கு தயார் செய்கின்ற எங்களை போன்ற நபர்கள். அதுதான் என்னுடைய பாடமா நான் கத்துக்கிறேன். கண்டிப்பா சார். என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். பிகைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். தேங்க்யூ. விவிடி தமிழர்களின் பாரம்பரியமிக்க விவிடி ஹேர் ஆயில் நேச்சர்ஸ் கிஃப்ட் பொன்வண்டு 50 years of expertise in detergent பொன்வண்டு மேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர்.